வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் நம்ம பேசும் இடஒதுக்கீடு, சமூக நீதி, கல்வி உரிமை இவை அனைத்திற்கும் விதை போட்ட முதல் மனிதர் யார் தெரியுமா? சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர் சுப்பராயலு ரெட்டியார். பல வரலாற்று புத்தகங்களில் கூட விடுபட்டு போன இவரது வாழ்க்கை வரலாறை இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். வீடியோவை முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 1867 வருஷம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசதியான விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் சுப்பராயலு. அன்னைக்கு உள்ள காலத்திலேயே கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த அவர் குடும்பம் அவரை சிறப்பாக படிக்க வைத்தது. சென்னை மாநில கல்லூரியில் BA முடித்த அவர் பின்னர் சட்டப்படிப்பையுமே முடித்தார். ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக தன் வாழ்க்கையை தொடங்கினார். லாயர் வேலையை விட மக்கள் சேவையே முக்கியம் என நினைச்சவர் சுப்பராயலு அவர்கள். கடலூர் நகராட்சி தலைவராக அவர் பணியாற்றிய விதம் ஆங்கிலேயர்களையே வியக்க வச்சது. சாலைகள் அமைப்பது, சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகளில் அவர் காட்டிய ஆர்வம் அவரை தென்னார்காடு மாவட்ட வாரிய தலைவராக உயர்த்துச்சு. அந்த காலத்தில் அரசு வேலைகளிலும் அரசியல்லையும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தினாங்க. இதை எதிர்த்து பிராமணர் அல்லாதோருக்காக தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவான போது அந்த மிக முக்கியமான தூணாக சுப்பராயலு ரெட்டியார் அவர்கள் மாறினார். தியாகராய செட்டி மற்றும் TM நாயர் ஆகியோருடன் இணைந்து சமூக நீதிக்காக குரல் கொடுத்தார். 1919 வருஷம் மான்டேக் செம்ஸ் போர்டு சீர்திருத்தப்படி இந்தியாவின் முதல் முறையாக பொது தேர்தல் 1920 நடந்துச்சு. காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணித்தது. ஆனால் நீதி கட்சி போட்டியிட்டுச்சு. மொத்தமுள்ள 98 இடங்களில் 63 இடங்களை வென்று நீதி கட்சி இமாலய வெற்றி பெற்றது. வெற்றிக்கு பிறகு நீதி கட்சியின் தலைவர் தியாகராய செட்டியார் அவர்கள் பதவி ஏற்கும்படி கவர்னர் அழைத்தார். ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார். அப்போது தியாகராயர் கை காட்டிய மனிதர் தான் சுப்பராயலு ரெட்டியார் அவர்கள். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 1920 வருஷத்துல சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக அவர் அரியணையில் அமர்றாரு. அவர் முதலமைச்சராக பதவியேற்றதும் செய்த முதல் வேலை அரசு வேலைகளில் அனைவருக்கும் சரிசமமாக வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு நாம் பேசும் 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆரம்ப புள்ளி இவரது ஆட்சியில் போடப்பட்ட முதல் வகுப்பு வாரி அரசாணை தான். கல்வித்துறையையும் அவரே கவனித்து கொண்டார். தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பள்ளிக்கு செல்வதை உறுதி செய்தார். மிக முக்கியமாக 1921 பெண்களுக்கு தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய இந்தியாவின் முதல் மாகாணம் சென்னை தான். இதற்கு சுப்பராயலு ரெட்டியாரின் உறுதியான முடிவே காரணம். முதலமைச்சராக இருந்த குறுகிய காலத்தில் அரசு நிர்வாகத்தில் இருந்த லஞ்சத்தை ஒழிக்க பாடுபட்டார். பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் இருந்து நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்தினார். ஒரு முதலமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு அவரை முன்னுதாரணமாக திகழ்ந்தார். அதிகப்படியான வேலைப்பளு மற்றும் ஏற்கனவே இருந்த உடல்நல பாதிப்பு காரணமாக அவர் மிகவும் சோர்வடைந்தார். மக்களுக்காக உழைத்ததில் அவர் தன் உடல்நிலையை கவனிக்க தவறிவிட்டார். மருத்துவர்கள் ஓய்வு எடுக்க சொல்லியும் அவர் கேட்கல. 1921 வருஷம் ஜூலை மாதம் உடல்நிலை மிகவும் மோசமடைந்த காரணத்தினால மனசே இல்லாமல் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறாரு. அவருக்கு பின் பனகல் அரசில் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு. பதவி போனாலுமே அவர் மக்கள் நலனை பற்றியே சிந்திச்சுக்கிட்டே இருந்தார். 1921 வருஷம் நவம்பர் மாதம் தமிழக அரசியலில் ஒரு மாபெரும் ஒளி அணைந்தது. கடலூரில் சுப்பராயலு ரெட்டியார் காலமானார். அவரது மறைவு நீதி கட்சிக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சென்னை மாகாணத்திற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருந்துச்சு. அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டும் கிடையாது, மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட. ஆங்கிலேய அதிகாரிகளுடன் சமமாக அமர்ந்து வாதிடும் திறமை அவருக்கு இருந்தது. தன்னோட சொந்த பணத்தில் பல ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவி செஞ்சிருக்காரு. தமிழக அரசியலில் பல தலைவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள். ஆனால் முதலமைச்சரான சுப்பராயலு ரெட்டியார் பெயர் பலருக்கு தெரிகிறது கிடையாது. அவர் குறுகிய கால ஆட்சியில் இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அவர் போட்ட விதைதான் இன்னைக்கு தமிழகம் முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கு அஸ்திவாரம். தமிழகத்தின் முதலமைச்சர், சமூக நீதியின் காவலர் சுப்பராயலு ரெட்டியார் அவர்களின் வரலாறு ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.